Hello friends, welcome to TNPSC Tilagam 2026. திலகம் பேட்சோட ஃபுல் ஸ்டடி பிளான் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்டடி பிளான் ஓவர்வியூ தான் அது, கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து ஒரு 50 days பிளான் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நோட் பண்ணி வைக்க முடியும். அப்படின்னா இதே மாதிரி ஒரு காலம் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிற டாபிக் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா சைடில் வந்து எஸ் டிக் ஒன்று ஆர் டிக் ஒன்று இருக்கும், சப்ஜெக்ட் டிக் ஒன்று ரிவிஷன் டிக் ஒன்று, அதுக்கு வந்து 2 காலம் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கும்போது இது வந்து நீங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சப்ஜெக்டில் டிக்கு, பக்கத்தில் ரிவிஷன் டிக் எப்போ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாள் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா சைடில் ஒரு டிக் அந்த மாதிரி பண்ணிக்கணும். டேக்கு டேட்டு சப்ஜெக்டு டாப்பிக்கு சப்ஜெக்ட் டிக்கு ரிவிஷன் டிக்கு எல்லாமே வந்து பிளானில் இன்க்ளூட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். டேட் வந்து ஃபுல்லாக எல்லாம் என்ன டேட் வருதுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நம்மளோட பிளானை பொறுத்த வரைக்கும் சண்டே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டேவாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பிளானில் வந்து ஃபுல் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளேயே ரிவிஷன் வந்து இன்க்ளூட் ஆகி வந்திருக்கு. ஃபுல் ரிவிஷன் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட்டு அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆனுவல் பிளானர் வரட்டும், வந்ததுக்கப்புறமா எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஷெட்யூலையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற டைமில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் என்ன படிக்கணும், ஃபுல் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு. நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறமா வந்து அது எப்போ நம்ம ஸ்டடி பிளான் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட்டு எத்தனை எழுதிக்கலாம், எப்படி எழுதலாம், எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? டில் எக்ஸாம் வரைக்கும் நம்ம குரூப் வந்து இப்படியே தான் கண்டினியூ ஆகும். நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெலகிராம் சேனலோட லிங்க் தெரியல அப்படின்னா WORKTNPSC W மட்டும் கேபிட்டல் லெட்டர், இது எல்லாமே ஸ்மால் லெட்டர், கேப் விடாமல் டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட பிளான் பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் டே அப்படிங்கிறது மட்டுமே 29 நாட்கள் வருது. ஓகேங்களா? அதாவது சப்ஜெக்ட்டுக்கு நடுவில் நம்ம ரிவிஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஒவ்வொரு திலகமுக்கும் இடையில, அது மட்டும் டோட்டலாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 29 நாட்கள். ஃபுல்லாக நீங்கள் புக்கே தொடாமல் ஒரு 2 நாள் ஹாலிடே எடுத்துக்கலாம். பொங்கல் அன்னைக்கு ஒரு ஹாலிடே கொடுத்துருக்கேன். அதுவே இல்லை நாங்கள் வந்து அன்றைக்கி பொங்கல் வைக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான நாளை வந்து ஹாலிடேவை எடுத்துக்கிட்டு அந்த பொங்கல் அன்னைக்கு டேவை வந்து நீங்கள் வந்து ஸ்டடிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கண்டினியூவாக ஸ்டடி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக மே மந்தில் ஒரு நாள் வந்து ஃபுல் ஹாலிடே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ 29 டே ரிவிஷன் மட்டும் பண்ணுற மாதிரி 29 டே இருக்கும். அதே மாதிரி ஹாலிடே வந்து சுத்தமாக நீங்கள் புக்கே எடுக்க வேணாம் அப்படிங்கிற லெவலில் 2 நாள் ஃப்ரீயாக இருந்துக்கிறதுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரிவிஷன் அது மட்டும் தானுங்களா அப்படின்னா அது கிடையாது. நமக்கு வந்து டே வைஸ் ரிவிஷனே இருக்குது. நான் நேற்று என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இப்போ உரிய பொருளை கண்டறிதல், சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 26th டே பார்க்குறீங்க இல்லைங்களா, டிசம்பர் 12. இதை வந்து சப்ஜெக்ட் இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சைடில் சப்ஜெக்ட் காலத்தில் ஒரு டிக் பண்ணிடுறீங்க. அதே இந்த டிக் ஆர் டிக் எப்போ பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நாள் 25வது நாள் வந்து ஒரு ஒன்ஸ் இங்கே வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ஆர் டிக் பண்ணிக்கணும். அதனால் வந்து உங்களுக்கு டே வைஸ் படிக்கிறத ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இடையில ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃபு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி பொங்கல் டைமில் வந்து தொடர்ந்து ரிவிஷன் டேவாக அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ ஹாலிடே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த பொங்கல் நியர்பையில் இருக்கிற டேஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு 1 வீக் பக்கமாக ரிவிஷன் டேவாகவே வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி கொடுத்தேன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. மற்றவங்க இல்லை எங்களுக்கு அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் அதை ரிவிஷன் டே தான் நீங்கள் வந்து எப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அதோட வேலை. இப்போ அவங்க வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க ஜஸ்ட் அதை ஒரு ஹெட்ஃபோன் போட்டு காதில் போட்டுட்டு அந்த டாபிக் வந்து நம்ம நடத்தி வீடியோ போடுவோம், அதை காதில் போட்டுக்கிட்டு அவங்க வந்து வீட்டு வேலைகளை க்ளீனிங் ஒர்க்கை பார்த்துக்கலாம்.
ரிவிஷன் தான், அதுவும் ரிவிஷன் தான். ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த மாதிரி கொஞ்சம் 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 வந்து எப்படி இருந்தாலும் வீட்டில் லேடிஸாக இருக்கீங்கன்னா வீட்டில் அந்த பொங்கல் டைம்லலாம் டீப் க்ளீனிங் ஒர்க்கு நிறையா இருக்கும். அதனால் அந்த டைமில் ரிவிஷன் போட்டிருக்காங்க, நமக்கு டீப் க்ளீனிங் ஒர்க் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை வந்து காதில் போட்டுக்கிட்டு நீங்கள் வாட்டிக்கு வீட்டு வேலைகளை செய்யுங்க. நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் காதில் கேட்டுட்டிங்கனாலே அது ஃபுல் ரிவிஷனுக்கு ஈக்குவல் தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நம்ம பிளான் வந்து எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 30 முடியுங்க. ஓகேங்களா? சாரி, May 29 முடியும். ஓகே, May 29 முடியும். May 30 அன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஷெட்யூல் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஆல்ரெடி நான் May 30 அன்னைக்கு கொடுத்துருவேன். எதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்படின்னு எத்தனை நாள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் தெரியும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் மட்டுமே எழுதிக்கிட்டு வர போகிறோம். தொடர்ந்து ஃபுல் டெஸ்ட்டு. அது வந்து எப்படி ஃபுல் டெஸ்ட்னால் அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எது வரைக்கும் படிக்கணுமோ அது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கிற மாதிரி இருக்கும். ரிவிஷன் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட், ரிவிஷன் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டு, அந்த மாதிரி தனியாக டெஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா அது தனியாக ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கு தேவையான ஒன்லைனராக தனியாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஆடியோவாக வீடியோவாக கொடுத்துருவேன். அதே மாதிரி ரிவிஷன் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. நான் என்ன டாபிக் கொடுக்குறனோ அதை ரிவிஷன் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க டில் எக்ஸாம் வரைக்கும். ஆனால் எழுதுகிற எல்லா டெஸ்ட்டுமே May 29க்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இடையில ஒவ்வொரு நாள் மேக்ஸுக்குன்னு தனியாக ஒதுக்கியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இடையில நீங்கள் ஷெட்யூல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பேட்ச் திலகம், ஒவ்வொரு திலகத்துக்கு இடையில ஒரு நாள் வந்து மேக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன். மேக்ஸ் அன்றைக்கி நான் வேறு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு Day 55 பாருங்கள், January 10 மேக்ஸ், அவ்வளோதான் மேக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அன்றைக்கி வந்து வேறு எதுவுமே நீங்கள் படிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் லிபரலான ஷெட்யூல் தான் இது. ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறத மட்டும் 3 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், இந்த 2 லெசன் இருக்குது பார்த்தீங்களா, இது 3 பார்ட்டாக கொடுத்துருப்பேன், இது 3 பார்ட்டாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இப்போ இந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2ஐயும் சேர்த்து நம்ம ஒன்லைனர் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பேன். அந்த டே தான் இது. அந்த மாதிரி மேக்ஸிமம் ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அதுக்குள்ளேயே இப்போ நீங்கள் May 29 உங்களுக்கு எக்ஸாம் வச்சாலும் இது இருக்குல்லங்க, நீங்கள் May 29 உங்களுக்கு எக்ஸாம் வச்சாலும் ஒரு ஜூன் நமக்கு ஒரு 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுனா கூட எனாஃப். May 29 உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு June 15 மார்க்கில் உங்களுக்கு எக்ஸாம் வச்சாலும் ஃபுல் தரவாயிருவோம். ஏன்னா நம்ம ஒரு 10-15 ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதிடலாம். நம்ம ஆல்ரெடி டே பை டே ரிவிஷன் இருக்குது. நமக்கு ஷெட்யூலும் ரொம்ப லிபரலான ஷெட்யூல் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் ஒரு 1 வீக்குக்கு வந்து இதை படிங்க அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு போட்டேன் நான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ்ஸு இதெல்லாம் படிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி நாள் வரைக்கும் நம்ம கடைசியில் ஒரு 1 வீக் டைம் இருக்குல்ல அப்படின்னு 3 நாள் வரைக்கும் விட்டுருவோம். அந்த கடைசி 3 நாளில் போய் என்ன படிக்க முடியும்? அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், டே பை டே. இப்போ இன்றைக்கினா இதை நீங்கள் முடிச்சிடணும். இப்போ 84th டே அப்படின்னா 84th டே கரண்ட் அஃபேர்ஸ் December 20 27 வரை கம்ப்ளீட் பண்ணிடணும். 85th டே மேக்ஸ் மட்டும் என்னங்கிறத பார்த்துடணும். மேக்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்னா அதில் வந்து நான் வந்து கிருஷோபா அகாடமி சாரோட மேக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து மேக்ஸ் ஓரளவுக்கு நான் தரவாக தான் இருக்கேன். என்னென்னா இன்னும் ஒரே ஒரு ப்ளஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து சார் வந்து RS அகர்வால் புக்கையும் இன்க்ளூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நான் அந்த அவுட் சோர்ஸுக்காக மட்டுமே தான் நான் வந்து சாரோட வீடியோ வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக அந்த அவுட் சோர்ஸ்க்காக நான் மறுபடியும் வந்து சாரோட வீடியோ வந்து மேக்ஸ்க்கு மட்டும் நான் வாட்ச் பண்ணிக்கலான் இருக்கேன். மற்றபடி எல்லாமே நான் இது வரைக்கும் எடுத்திருக்க நோட்ஸை வச்சு கூட இது பண்ணல. ஓரளவுக்கு மேக்ஸிமம் நான் என்னால் என்ன ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸு என்னால் மேக்ஸிமம் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து
வீடியோவாக கொடுத்துட்றேன். அதே சமயத்தில் நான் எடுக்கிற நோட்ஸை வந்து பிடிஎஃபாக ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே அன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி டெலகிராமில் இன்னொரு குரூப் ஓப்பன் பண்ணுறேன்னா என்ன இது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இல்லைனாலும் அந்த டெலகிராமில் இப்போ இருக்கிற குரூப்பில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இடையில ஒரு நாள் மட்டும், அது எந்த நாள்னு தெரியல, இடையில ஒரு நாள் மட்டும் இப்போ பார்த்து நான் கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த சண்டே போர்ஷனை வந்து மண்டேயில் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஆரோ மார்க் போட்டு விட்ருப்பேன். அந்த டேவை வந்து மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? அது எந்த நாள்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்க்கும்போது தெரியும். அதாவது இங்கே வந்து சண்டே போர்ஷனும் இங்கே வந்து மண்டே போர்ஷனும் எழுதியிருப்பேன். சண்டே அன்னைக்கு சிஏ வந்து மண்டே அன்னைக்கு சிஏன்னு போட்டு எழுதியிருப்பேன். அதை வந்து நீங்கள் சண்டே சிஏ படிச்சுட்டு அந்த டாபிக் வந்து மண்டே படிச்சுங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல எழுதியிருப்பேன். இங்கே பாருங்கள், இப்போது 77th டே வந்து ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி சண்டே. நம்மளோட பிளான் பொறுத்த வரைக்கும் சண்டே அன்றைக்கி சிஏ தான், கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம படிக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மண்டே அன்றைக்கி சிஏ எழுதி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு சண்டே அன்றைக்கி தமிழ் எழுதிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் சண்டே அன்றைக்கி வழக்கம் போல் சிஏ படிச்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. மண்டே அன்றைக்கி வந்து நீங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுத்தல் அந்த தமிழ் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த ஒரு கரெக்ஷன் மட்டும்தான் நான் வந்து இது வந்து கரெக்ஷன் இதில் பண்ணாமல் விட்டுட்டேன். ஏன்னா நான் திரும்ப அந்த ஷீட் ஃபுல்லாக மறுபடியும் மாற்றி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் விட்டுட்டேன். இது ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் கரெக்டாக செக் பண்ணிவிட்டேன். சிலபஸ் வந்து 100% கவர்டு. இதில் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் வந்து ஒவ்வொரு டாபிக் முடியும் போதுமே ஜிஎஸ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி அது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நான் கொடுத்துடுவேன், ஓகேங்களா? அதனால் அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் செக் பண்ண முடியும். அதனால் ஒரு டாபிக் முடியுதுன்னா அது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது வரைக்கும் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கடுத்து நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருவேன், ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். பண்ணிட்டேன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்துடும். அதில் நம்ம தேவையான அவுட் சோர்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது சம்மந்தமானது வந்துடும், ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவேன். மேக்ஸ் மட்டும் சாரோட மேக்ஸ் பார்த்துக்குங்க. அந்த இடையில வந்து அந்த ஒரு நாள் மேக்ஸுக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாள் ஒதுக்கியிருப்பேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மேக்ஸ் முடிக்க வரைக்கும் தேவையான அளவுக்கு டேஸில் வந்து நான் வந்து மேக்ஸ் வந்து ஒரு நாள் ஒதுக்கியிருப்பேன். அந்த டேயில் வந்து ஃபுல்லாக நீங்கள் மேக்ஸ் பார்க்க முடியாது. ஏதாவது கொஞ்சம் அங்கங்கே அது பெண்டிங் வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து அந்த டேயில் கொஞ்சம் யூஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் 2 நாள் உங்களால் வந்து ஏதாவது கொஞ்சம் டிலே ஆச்சு, டிலேலாம் வேணாம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது 17 ஸ்டார்ட் பண்ணிடணும். கார்த்திகை 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது இடையில ஒரு சுச்சுவேஷனால் ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அதை வந்து அடுத்த நாள் பிளானில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனாலும் அந்த ஒரு நாள் மேக்ஸுக்குன்னு கொடுத்துருப்பேன், இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு மட்டும் ஒரு நாள் கொடுத்துருப்பேன். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சண்டே ஃபுல்லாக உட்காந்து படிக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு லிபரலாக அங்கங்கே கொடுத்துருக்குற டேஸில் பார்த்து நீங்கள் கரெக்டாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.